அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துஆக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பதிவில் பருவம் அடையாத குழந்தைகள் நன்மை தீமை எழுதப்படுமா என்பதற்கான விவரம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு நன்மைகள் எழுதப்படுமா என்ற கேள்விக்கு ஆம், நன்மைகள் எழுதப்படும், தீமைகள் எழுதப்படாது. அப்படின்னா விவரம் அறியும் குழந்தைகள், அதாவது 6-7 வயது அடைந்த குழந்தைகள், இக்குழந்தைகள் எந்த நன்மை செய்தாலும், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ர், குர்ஆன் ஓதுவது, பெற்றோருக்கு நன்மை செய்வது, எந்த நன்மையாக இருந்தாலும் இந்த விவரம் அறிந்த குழந்தை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நன்மைகள் எழுதப்படும். ஆனால் பருவ வயதை அடையும் வரை பாவங்கள் எழுதப்படாது. அதாவது அக்குழந்தைகளுக்கு நன்மைகள் எழுதப்படும், பாவங்கள் பருவ வயது அடையும் வரை எழுதப்படாது. அதாவது 6வது வயது 7 வயது உள்ள குழந்தைகள் என்ன நன்மை செய்தாலும் எழுதப்படும், ஆனால் தீமையை எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 நபர்களின் குற்றங்கள் எழுதப்பட மாட்டாது என்று. சிறுவர் பருவம் அடையும் வரையும், புத்தி சுவாதீனம் இல்லாதவரையும், உறங்குபவர் விழிக்கும் வரையும் என்று கூறினார்கள். இதனுடைய ஹதீஸ் நசாயி. இது போன்ற பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.